அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சென்னைன்னு சொன்னாலே டி நகர் தான். டி நகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம அண்ணாச்சி கடை தாங்க. இப்போ சென்னையில் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கடையும் அலைஞ்சி நம்ம தேடி கிடைக்காத பொருள் கூட இங்கே சரவணா ஸ்டோரில் ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிடலாம். இன்றைக்கி அவங்களோட கிச்சன் செக்ஷனில் என்னென்ன பொருள்லாம் நம்ம வாங்குகிற ரேஞ்சுக்கு இருக்குது அப்படிங்கிறத அக்கு வேற ஆணு வேற இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. நான் இது வரைக்கும் ட்ரைப்ளே செட்டு எங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளேயில் உள்ள குக்கர் நீங்கள் இது வரைக்கும் இந்த விலையில் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு 5 லிட்டர் குக்கரு. இதோட விலை ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க. 1790 இதோட விலை. நான் இப்போ இடையில கூட பிராண்டடான கம்பெனி நான் உள்ளதெல்லாம் நான் காமிச்சேன். விலைலாம் அது நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்மி ரேட்லேயே நீங்கள் 5 லிட்டர் குக்கரே வாங்கிடலாம். இப்போ 1460 நீங்கள் ப்ரே லேடி குக்கரை பாருங்கள். அதுவே உங்களுக்கு 3 லிட்டர் குக்கரே விலை நமக்கு என்ன விலை வருது அப்படிங்கிறத. ப்ரே லேடியில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதோட மூடியில் 2 சேஃப்டி வால்வு இருக்கும். அதனால விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நமக்கு இருக்கும். சாண்ட்விச் பாட்டமும் இருக்கும், சாதாரணமாக உள்ளதும் இருக்கும். இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2 சேஃப்டி வால்வு இருக்குது பாருங்கள். ப்ரே லேடியில் நீங்கள் ட்ரைப்லேயும் வாங்கலாம், சாண்ட்விச் பாட்டமும் நம்ம வாங்கலாம். இப்போ இந்த குக்கர் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சரவணா ஸ்டோரில் இருக்குது, வாங்கிக்கோங்க. டி நகரில் சரவணா ஸ்டோரு நமக்கு ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, நடந்து வர்ற தூரம் தான். எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேதி குறிக்கும் போதே இதே மாதிரி பொருளெல்லாம் 500 1000 அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு தகுந்தது மாதிரி ஒரே விதமாக பொருள் நமக்கு 500 1000 அப்படின்னு மொத்தமாகவே நம்ம வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், ஹாட் பாக்ஸ் மாடலில் சோனு பிராண்டில் 2 பக்கமும் ஹேண்டில் வச்சு மேலே குமிழ் வச்சது மாதிரி உள்ள மூடி காப்பர் பாட்டத்தில் 725 இது தாராளமாக நமக்கு ஒரு 5 லிட்டர் அளவுக்கு நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி உள்ள நல்ல அகலமாக உள்ளது. நமக்கு லிட்டர் கணக்கு இதில் போட்டிருப்பாங்க. 5 லிட்டர் 7 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல அகலமாக நல்ல பெருசாகவே இருக்குது. நல்ல வெயிட்டாகவும் இருக்குதுங்க. 725 நம்ம அப்படியே டைரெக்டாகவே அடுப்பில் சமைச்சிட்டு அப்படியே டேபிளில் எடுத்து வச்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல அழுத்தமாக இருக்குது. இது அதை விட கொஞ்சம் சின்னது 714 காப்பர் பாட்டம் இல்லாமல் சாதாரணமாக நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளதும் இருக்குது. அதை விட கொஞ்சம் சின்னது பாருங்கள், 570 போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம். இதுலேயே நமக்கு குட்டி குட்டியாகவும் இருக்குது, நமக்கு பெரிய சைஸில் உள்ளதும் நமக்கு இருக்குது. இதுலேயே 100 200 அப்படின்னு மொத்தமாக அடுக்கியும் வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கூட நான் ஒரு 100 வாங்குறதுக்காக ஒருத்தவங்க விலை பேசிக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். இப்போ பாருங்கள், தாளிப்பு கரண்டி இதில் பாருங்கள் கோல்டு கலர்லேயும் நமக்கு தாளிப்பு கரண்டி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக, அதாவது வெங்கல கலரில் அதுவுமே நமக்கு தாளிப்பு கரண்டி இருக்குது. இப்போ இது நல்ல நீட்டு சைஸில் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கரண்டிலாம் வைக்கும் போது அடுப்பில் இருந்து நமக்கு தாளிக்கும் போது ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சது மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி உள்ளதை பாருங்கள், 270 இது நமக்கு அப்படியே கீழே அப்படியே அடுப்பில் நமக்கு நிற்கிறது மாதிரி இருக்கும். நமக்கு சாஞ்சி ஒரு பக்கம் கீழே தாளிக்கிறது ஊற்றாமல் இருக்கும். வாங்கும் போது அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம். இப்போ பாருங்கள், பானைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சின்ன பானையிலேருந்து பெரிய பானை வரைக்கும் விதவிதமாக நமக்கு எந்த விதத்தில் எந்த மாடலில் வேணுமோ அதில் இருக்குங்க. காப்பி சட்டின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த மாதிரியான காப்பி சட்டி விதவிதமாக நமக்கு வெரைட்டியாக நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அலுமினியம், இண்டோலியம், அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இது எல்லாமே வாங்கிடலாம். நேற்று வீடியோவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல்லாக காமிச்சேன். இப்போ பாருங்கள், இண்டோலியன் இந்த சைடு. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த டிஃபன் பாக்ஸு நல்ல வெயிட்டாக நல்ல அழுத்தமாகவே இருக்குது. மேலே மூடி பார்த்திங்கன்னா சிலிக்கான் மாதிரி நமக்கு வளைஞ்சு கொடுக்குறது மாதிரி இருக்கும், உடையாது. 147 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது, கிளாஸில் உள்ளது, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் விலை கம்மியாகவே இங்கே இருக்குது. இந்த பிளேட் பாருங்கள், பொங்கல் சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றது நமக்கு 64 அதை விட கொஞ்சம் பெருசு நல்ல உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது 140. இந்த மாதிரி உள்ள ஷேப்பில் இருக்கிறது 121. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு இருக்குது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் பாருங்கள், 153 போட்டிருக்கிறாங்க. இப்போ இட்லி பிளேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த அளவில் எந்த சைஸில் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இப்போ செட்டாக 5 உள்ளது பாருங்கள், 350 போட்டிருக்கிறாங்க. இதுலேயே நம்ம 3 உள்ளது 4 உள்ளது இதெல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாங்க. தனித்தனி பிளேட்டாகவே இருக்குது. 350 5 பிளேட்டு. இதெல்லாம் சீப் ரேட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கிண்ணம்லாம் பார்த்திங்கன்னா பால் கிண்ணம், நம்ம பால் காய்ச்சிறது, மாவு அரைச்சி நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி விதவிதமாக இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இடமே நம்ம நடக்கிறதுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்படியே அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஹைப் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் போட்ட உடனேயே ஹைப் மார்க் வந்துடும், அதில் நீங்கள் ஹைப் மார்க்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த இண்டோலியனில் உள்ள இட்லி குக்கரை பாருங்கள், இது முக்கோண சைஸில் இருக்குது பாருங்கள். 4 பிளேட் இருக்குது, மொத்தம் 12 இட்லி நமக்கு சுடுறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்ம இட்லி குக்கர் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோலியனில் இட்லி குக்கர் அதே மாடலில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட இட்லி தட்டு கூட நமக்கு வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. விலையை பார்த்தீங்கன்னா 1187 ரூபா. சரவணா ஸ்டோர், போத்தீஸு இந்த மாதிரி உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு வரேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இண்டோலியன் தான் நமக்கு விலை அதிகமாக இருக்குங்க. என்னான்னு தெரியல. இப்போ பாருங்கள், அடுத்ததாக இந்த இண்டோலியன் இட்லி சட்டி இது பாருங்கள் 655 ரூபா போட்டிருக்கு. 2 பிளேட் வச்சுருக்குறாங்க. ஒரு பிளேட்டில் 4 குழி தான் இருக்குங்க. 2 பிளேட்டு தான் இதில் இருக்குது. மொத்தமாக 655 ரூபா. நல்லா அழுத்தமாக வெளிமூடி உள்ளதாகவே இருக்குது. நமக்கு உள்மூடிக்கு ஒரு விலை, வெளிமூடிக்கு ஒரு விலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இடியாப்பா பிளேட்டு 88 ரூபா. தனித்தனியாகவே நம்ம வாங்கிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள பிளேட்டு பாருங்கள். இதில் ஒரு 2 இடியாப்பம் 3 இடியாப்பம் ஒரே மாதிரியே நம்ம புழிஞ்சி ஒரு தட்டுலேயே வச்சிடலாம். இதிலே மினி இட்லி பிளேட்டு, இப்படி நம்ம ஒரு பிளேட் வேணுமோ நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாலாம் உள்ளே போகாதீங்க. 2 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா ஒருத்தவங்க உள்ளே போகலாம், நம்ம ஒருத்தவங்க பார்த்து எடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நமக்கு மேலே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே அவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு. இங்கே சீர் கொடுக்குறவங்களும் நான் சொல்கிறது மாதிரி 100 200 அப்படின்னு மொத்தமாக பொருள் வாங்குறவங்க தான் அதிகமாக வர்றாங்கங்க. மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்கங்க. அதாவது சில்லறை கடைக்கெலாம் அவ்வளோ பொருள் இங்கே வாங்குறது மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பெரிய சைஸாக நான் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி உள்ள பாத்திரம்லாம் இப்போ அதுலேயே மூடி போட்டது. கொஞ்சம் சின்னதாக நம்ம டைனிங் டேபிளில் நம்ம சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறதுக்கு, நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது வைக்கிறதுக்கு வசதியாக நமக்கு இருக்குது பாருங்கள். இதுலேயே பாருங்கள், இந்த இடத்துலையே ஒரு 100 200 அடுக்கி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கலர் அப்படியே தகண்டு தங்க வெட்ட மாதிரி அப்படியே மின்னுது. அப்படியே இந்த பாத்திரம் நமக்கு மேலே மூடியும் இந்த பாத்திரமும் நம்ம வீட்டில் கிச்சனில் இருந்தால் கிச்சனே அழகாக இருக்கும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. 325 ரூபா இதோட விலை. இப்போ டிஃபன் பாக்ஸில் குட்டியாக 4 பக்கமும் நமக்கு டைட் பண்ணுறது மாதிரி உள்ளது 93 ரூபா. இந்த மாதிரி உள்ளது தான் நமக்கு லீக் ஆகாமல் இருக்கும். அதனால் இதையே நம்ம இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நிறைய வாங்குறது மாதிரி இருக்குது. நானும் நான் இந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு இதையும் வாங்கினேன். மேலே மூடியை பாருங்கள், நமக்கு உள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நமக்கு கருவேப்பிலலாம் இந்த மாதிரி வாடாமல் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ அதுலேயே பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. 167 ரூபா கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளது. டி நகரில் சரவணா ஸ்டோர் போனவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே எப்படி இருக்கும், என்னென்ன பொருள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத. நம்ம ஒரே இடத்துலையே எல்லாமே வாங்கிடலாம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் போகாதவங்க ஒரு தடவை நீங்கள் டி நகர் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. இங்கே உள்ள என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ அதை கையில் தனியாக நமக்கு ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பார்த்தது மாதிரி நம்ம பொருள்லாம் வாங்காமல் நம்ம தேவையானதை மட்டும் நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா இந்த மாதிரி நமக்கு அழகழகான பொருள்லாம் நம்ம மேஜையில் எடுத்து வைப்பாங்க. அதில் பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி, பிரியாணி இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வச்சு நமக்கு கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நமக்கு விலை கம்மியாகவே இங்கே கிடைக்கிது. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சில்வர் டப்பாலேருந்து அதை விட ரொம்ப பெருசு அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம் வரைக்கும் நமக்கு இங்கே விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நமக்கு இருக்கும். இப்போ இட்லி சட்டி பாருங்கள், இதுதான் நல்ல மாடலுங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் நமக்கு நல்லா இருக்குது. 1300 ரூபா. இப்போ மேலே உள்ள குழி 7 குழி வச்சுருக்குறாங்க, கீழே 5 குழி வச்சுருக்குறாங்க. இப்போ விலை எதுவுமே நமக்கு ஒரு சாதாரணமான பொருள் வாங்கினா கூட அந்த அளவுக்கு தான் பொருளோட விலை இருக்குது. ஏன்னா நமக்கு ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக போயிடுச்சுங்க. இப்போ இது காப்பர் பாட்டம், இது நம்ம இண்டக்ஷன்லலாம் வைக்க முடியாது, கேஸில் மட்டும்தான் வைக்கலாம். அதனால் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளதையே வாங்கினோம்னா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் குக்கர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. 525 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. 1 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சோன்னு சொன்னாங்க. ஆனால் 3/4 லிட்டர் தான் நமக்கு பால் காய்ச்சோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இது 1 லிட்டர் நமக்கு தாராளமாக பால் காய்ச்சோம். 726 ரூபா. அடி கனமாக இருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி உள்ள பாத்திரம் தான் நம்ம வாங்கணும். 700 ரூபா கொடுத்து வாங்கினாலும் நல்லா தரமாக இருக்கும். நம்ம இப்போ பாருங்கள், இண்டோலியன் நான் சொன்னது மாதிரியே 830 ரூபா இண்டோலியன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இண்டோலியன் தாங்க விலை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், இட்லி குக்கர்
இப்போ நான் காமிச்ச பால் காய்ச்சிற பாத்திரம் மாதிரியே இட்லி குக்கர், அதாவது நான் பால் காய்ச்சிற பாத்திரத்தை இட்லி குக்கர்னு தான் நினச்சேன் நான். ஆனால் அது பால் பாத்திரம். இப்போ பாருங்கள், இட்லி குக்கரில் 3 பிளேட் வச்சுருக்குறாங்க. 3மே நமக்கு 5 குழி உள்ளதாகவே இருந்துச்சு. இதோட விலை 955 ரூபா. இது சாண்ட்விச் பாட்டம், அடியில் நமக்கு கனமாக இருக்கும். 3 லேயர் கொடுத்ததுனால நமக்கு அடி வெயிட்டாக இருக்கும். அதனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 955 ரூபா. அடுத்ததாக இப்போ எல்லாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஹாட் பாக்ஸ் தான் வாங்குறது மாதிரி இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸு இங்கே வச்சுருக்குறாங்க. நல்ல பெருசாக இருந்துச்சுங்க. 879 ரூபா. நிறைய பொருள் இந்த விலையிலிருந்தே ஆஃபர் கொடுக்குறதாவும் பக்கத்தில் சொன்னாங்க. ஆனால் நம்ம வாங்கும்போது தான் அதோட ஆஃபரை நம்ம கேட்குறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தோசை திருப்பி நமக்கு பார்க்கும்போது நல்லா அழுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளது தான் நமக்கு மீன் திருப்புறதுக்கு, நமக்கு தோசை திருப்புறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். விலையும் நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள், விலை கம்மியாக தான் இருக்குங்க. 46, 44 இந்த விலையிலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது நமக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரம்லாம் நமக்கு கையில் வெட்டாமல் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், 60, 62 இந்த மாதிரி உள்ள விலையில தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இது பாருங்கள், நம்ம அப்பளம் வறுக்கிறது, ஏதாவது பொரிக்கிறது, அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?